இன்றைய பாசுரம் 28வது பாசுரம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெரும் துணையில் புண்ணியம் யாமுடையோம். பிறவி பெரும் துணையில் புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம். அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனலும் சீரியருளாதே இறைவானி தாராய் பரையேலோரெம்பாவாய். இறைவானி தாராய் பரையேலோரெம்பாவாய். ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரயா. இந்த 3 லோகங்களையும் பெருமாள் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அந்த பெருமாள்கிட்ட ஆண்டாள் நம்மளை எல்லாரையும் அழைத்து கொண்ட பாசுரம் தான் கரவைகள் பின் சென்று காணம் சீந்தன்போம் அப்படின்ற பாசுரம். அந்த பாசுரங்களில் பார்த்தேன்னா என்னுடைய உத்தரவுனால இத்தனை பேர் நான் அழிச்சுன்னு வந்துட்டேன் உன் சன்னிதானத்தில். அவெல்லாம் யாரு அப்படின்னா அஞ்ஞானிகள். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. யார் எல்லா மனுஷாலையும் முன் பாசுரத்தில் எழுப்பி ஆயுஷன் வந்த எல்லாரையுமே நீ அனுகிரகம் பண்ணணும். கரவைகள் பின் சென்ற பாசுரத்தில் எல்லாரையும் ஆயுஷன் வந்திருக்கேன் நான், ஜீவராசிகள் உட்பட. ஏன்னா பகவன் நாமாவை கேட்டோன்னா எல்லாமே நர்த்தனம் ஆடுன்வா. அப்பேற்பட்டதான உன்னுடைய கருணாமூர்த்தி நீ எப்படி கோவர்தனகிரிய விரல்ல தூக்கி எல்லாரையும் காப்பாத்தினியோ, 7 மலையான அந்த கோவர்தனகிரியை 7 நாள் சுமந்ததான அர்த்தமாதான் அந்த 7 மலைகளும் இன்னைக்கு பெருமாளை சுமந்துருக்கு. அப்பேற்பட்டதான கருணாமூர்த்தியான உன்னை அஞ்ஞானியான நாங்கள் கோவிந்த நாமத்தை சொல்லி பகவன் நாமத்தை சொல்லி உன்னுடைய பிரபாவத்தை சொல்லி நாங்கள் உன்னுடைய திருவடியை தாழ்பற்றதுனால எங்களுடைய அஞ்ஞானமான இருக்கிற இந்த வாழ்க்கையை போக்கி ஞானமான வாழ்க்கைக்கு எங்களை மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போனோம்னு ஆண்டாள் நமக்கு பாசுரத்தில் 2வது கோவிந்த நாமத்தை சொல்றதுக்கான பாசுரம் தான் அத்தியுத்தமான இந்த கரவைகள் பின் சென்று பாசுரம். அதுதான் நம்ம கண்டுகளித்தோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.